guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புது ட்ரால், அதாவது பாய்ஸ் அட்ராசிட்டிஸ் ட்ரால் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு இது பார்த்து. ஆக்சுவலி பிக் பாஸுக்கு முன்னாடி வந்தது, இப்போதான் மறுபடியும் ரிவைவ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. திருப்பி குளிக்கணுமா? அதுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சரி ஓகே, கரெக்டா நாளைக்கு வரமாட்டே நீ? வரமாட்டேன். டேய் நீ ஏன்டா டேய், நீ அமைதியாடா. நான் ஆல்ரெடி கம்முனோ காண்டாடேன். டேய் எங்க வீட்டு பக்கத்துல ஆல்ரெடி இருட்டாவும் அவன் நிறைஞ்ச அம்மாவாசை அன்னைக்கு நான் வெளியே வருவான். பைக்ல உட்காந்து பயமுறுத்திக்கிட்டே வர்றாங்க இவ்வளோ பின்னாடி. டேய் கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. என்னங்க ரோடு இது பாத்துல பயமா இருக்கு. இந்த ரோட்ல லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. காருக்கு உட்காந்துக்கிட்டு கதை சொல்லிட்டு வர்றாங்க. எடுத்தா பிஞ்சிருக்கோம். உள்ள விட்டகை வரமாட்டேங்குதுங்க. ஒரு 3 மணி நேரமா மாட்டிக்கிட்டு முடிக்குதுங்கய்யா. யாராச்சும் உங்க மேல யார்கிட்ட சொல்லி எடுத்து விடுங்கய்யா. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. எனக்கு எல்லாரும் கொஞ்சம் கேக் திங்கலான்னு ஆசையில டவுசரை போட்டுக்கிட்டு வந்தா 8 பேருக்கு வாங்கினதே இத்தினோட்டு கேக்கு, அதையும் கீழே தட்டி விட்டியாப்பா. ஆடாம இருக்க மாட்டியா? டேய் போங்கடா, டைம் ஆகுதுடா. நைட்டு 12:30 மணிக்கு கார்ல துரத்திக்கிட்டு இருக்கீங்க. டேய் போடா, எங்க கூட போட்டி போடு. போட்டி போடா. ஆமா அதியா யாரா நீ? இல்ல இப்ப இப்படி விரட்டி வந்து என்ன கொடுக்க போறேன்? பைக்ல வந்தாலும் பரவாயில்ல, அவங்க கார்ல இருக்காங்க. இப்படி விரட்டி போய் அந்த முக்குல உட்காந்து அப்படின்னு கத்த வேண்டியது. ஏதோ பண்ணி விட்டாங்கன்னு நாய் ஆதரவாளர்கள்லாம் வந்து கேஸ் போட வேண்டியது. ஒரு திருப்தி அவங்களுக்கு துரத்தி போறது. எதுக்குன்னா துரத்துறீங்க? அவங்களுக்கு தெரியாது. துரத்திட்டு வந்து நம்ம நின்று பார்த்தா அவங்களும் ஏய் வந்ததுக்கு கடிச்சிட்டாவது போன்னு நம்ம சொன்னாலும் கடிக்க மாட்டாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்ல வேண்டியதான இங்க பாதை இல்லை என்று. லகட பாண்டியா மாத்தாரி கூபாய். வீடியோக்கார என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா. அந்த பேலன்ஸ் கண்டிப்பா வேணுமா? ஆமா. பிடிவாத கரப்பிள்ளையா இருக்கே. போங்க, நீங்க போங்க. போங்க, நான் வரேன். போங்க. வீடியோ எடுக்கிறாங்க. அப்படியே முருகா இந்தா வாய்க்க. என்னடி இது? ஏதோ தெய்வத்தை நடந்துட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஆமா மிஸ்டர், அவர் சொல்றது சரியா? பாரடைஸ் ஸ்பெல்லிங் என்ன? பாரடைசியாவா? பாரடைஸ் போட்டு படிடா, ஒழுங்கா படிடா. சரியாடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். தாராளே
கையில காசை வச்சு கம்மு கூட்டு வழியா கொட்டாய் விட்டுக்கிட்டு இருந்தா காசை வச்சா கையை இறக்கி கீழே வச்சுக்கிட்டு தான் பிடிக்கிட்டு போயிட்டாங்கல்ல. 2400 நல்ல கலெக்ஷன். என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யாமா. ஐயோ அமர கட்டி ஆக்கிராத. பிடிக்குதுங்க வராங்க குழந்தைகிட்ட. தனியா தின்னு வாந்தி பெரிய வந்து சாப்பிடுறா குர்ரா. மொத்த உன்னை பெத்தவா இல்ல யானை கிட்ட கத்திச்சடா அறிவு உனக்கு. அவன் வைப்பிட மானத்தை வாங்குறா. ஏன்னா வைஃப் சொல்ல கேட்காம எங்கேயோ அந்த எக்ஸிபிஷனுக்கு கூட்டு போய் அவருக்கு பெருசா செலவு வச்சிருச்சு. இவருக்கு பதிலுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. உன் மானத்தை நான் அன்னைக்கு வாங்குறேன் அப்படின்ட்டு நட்டு ரோட்ல இப்படி கிரைண்டர்ல மியூசிக். அம்மா கேட்க போறாங்க, என்னடா மாவு தண்ணி மாதிரி ஆயிருக்கு, பாட்டு நல்லா இருந்துச்சு ஃபுல்லா பாட்டு. அட பாவி. ரொம்ப நல்லா அண்ணன் தம்பி, ஆட்டத்தை பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களறியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் பார்வையால் ஒருத்தரை கட்டுப்படுத்துறாங்க. பார்வையே போயிரு போல இருக்கியா பின்னாடி வர்றவனுக்கு. இறங்கியா இவ்வளவு இடம் இருக்குல்ல நிக்கிறதுக்கு, அதுலதான் ஏறி கம்பெனி வச்சு நிப்பியா. அவர் மகா யோகி அது ஸ்ட்ரெச்சிங் பண்ணாரு வந்தியா கொஞ்சம் இறங்கி. மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் சடன் பிரேக் ஒன்று போடுங்க காத்தோட்டம் பாருங்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு ரெண்டு கூசுது. எது இவர்தான் குழந்தை, காது ஊத்துற குழந்தை. அப்படியே அக்குல ஜான்சன் பேபி போடுற போட்டு வாயில பீடிங் பாட்டில மாட்டி அப்படி ஒரு தொட்டில கட்டி அமுக்குனீங்கன்னா அவன் பாட்டு கையை கால ஆட்டிட்டு கிடப்பான். நீங்க உழுத ஒரு பாட்டு பாடினீங்கன்னா தூங்கிடும். சார் ரெடியா? சட்டை எடுத்து விடு. பாயில் கை. எப்படி இருக்கு எல்லா போஸ்ட்லயும். என்னையா அவன் தான் பாக்கெட்ல கை வச்சு ஸ்டைலா நிக்க சொன்னா. அது கூட தெரியாதா? வீடியோ எடுத்ததுனால தப்பிச்சாங்க. கேஎஃப்சி எப்படி போறோம்? ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் திரும்பி ரைட் போயிடுங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் திரும்பி ரைட் போயிடுங்க. என்னாச்சு? ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க? என்ன மாதிரி உங்களுக்கும் மீசா வளருது, அதெல்லாம் பார்த்துட்டு. ஏய் பொறம்போக்கு போடா. நீ மனசுல பட்டதுன்னா சிரிக்கிறாங்க, நான் மனசுல பட்டதுன்னா அடிக்கிறாங்க. மாசம் 45,000 சேலரி, 500 ரூபாய் பேட்டா, ஏசி ரூம்ல வேலை, அதுவும் 8 மணி நேரம், அதுவும் இந்தியால. அந்த மாதிரி வேலை இருந்தா எனக்கு சொல்லுங்க. வா
ஆரம்பிச்சேன்னா நல்லா கோமா பேசுறீங்க திடீர்னு பேச்சு நீ பாட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்க கடிச்சு பார்த்து ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் அவ்வளவு கேம்ல இன்ட்ரெஸ்ட். நான் கூட யாரும் பெரிய ஆளுன்னு நினைச்சேன், சின்ன பையன். இல்லைங்க அது இல்ல, அது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க. ஒரு நாய் வந்து நக்குது கடிக்குது, அவன் விளையாட கூட இல்ல, சைட்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு அப்ப மைண்ட் அங்க இருக்குன்னு பாருங்க. ஐயா இந்த மாதிரி குழந்தைங்கள தான் ஏமாத்தி தூக்கிட்டு போயிடுறது கேமை காட்டி. ஏங்க நம்ம என்ன வேலையில இருந்தாலும் ஒரு நாய் வந்து காலை கடிக்கும் போது நமக்கு தெரியாதா? நாயே கடிச்சு பார்த்துட்டு சொரணம் இல்லைன்ட்டு போயிடுச்சு பாருங்க. நல்லா இருக்குங்க பாய்ஸ் அட்ராசிட்டிஸ். எல்லா வயசுலயும் பாய்ஸா தான் இருக்காங்க. நைஸ். ஷார்ட்டா இருந்தாலும் நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.